ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஷைன் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக இந்த சேனல் நம்ம ஷார்ட்ஸ் எதுவுமே போடல. நம்ம வசனம் எதுவுமே நம்ம போடல. தினம் ஒரு அதிகாரம் எதுவுமே நம்ம அப்லோட் பண்ணல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் போட முடியல. இப்போ நான் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணணும், இனிமேலேருந்து டெய்லி போடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஸோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட் நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது சும்மா பேசிக்காக ஏதாவது விஷயஸ், எனக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ நம்ம குக்கிங் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. பட் நான் அதை முதல்ல பண்ணினேன். பட் எனக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப இதாக இருக்கும்போது ப்ரேயர் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சரி நம்ம இதை போடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஸோ அதில் இருந்து தான் நான் இன்றைய இறைவார்த்தை, தினம் ஒரு அதிகாரம், ஒரு பாட்டாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி நான் அதில் வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி நான் என்னோடய ஓன் யூடியூப்பில் நான் போட்டேன். அண்ட் நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நான் ரொம்ப ப்ரேயர் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளில் ரொம்ப ப்ரேயர் எனக்கு சில டிப்ரெஷன் ஆஃப்டர் பேபிங்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் இருந்தது. அப்போ அந்த டிப்ரெஷன்லாம் போகிறதுக்கு நான் எவ்வளோ இது பண்ணாலும் எனக்கு மெயின் மருந்து கடவுளாக தான் இருந்தது. அதாவது இயேசப்பாவாக தான் இருந்தாங்க. நான் அதை அப்போல்லாம் புரிஞ்சிக்கல. அப்போ எனக்கு தெரியல கடவுள் தான் அது பெரிய இது அப்படின்லாம் நான் புரிஞ்சிக்கல. ஆஃப்டர் நான் இப்போ நான் ஒரு ஒரு 2-3 மந்த்தாக ஒரு 5 மந்த் கிட்ட நான் நான் நிறைய மாற்றம் பார்க்குறேன். பிகாஸ் நான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ப்ரேயர், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே நான் பெருசாக என்ன சேஞ்ச் பண்ணிக்கல. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு நினைக்கல. நான் முன்னாடிலாம் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி அதை நினச்சி ரொம்ப ஓவர் திங்கிங். என்கிட்ட டாக்டர் சொன்னதே உனக்கு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு அது ஓவர் திங்க் போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணது இந்த ப்ரேயர் மட்டும்தான். ஏதோ ஒன்று நடக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னையே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப அழுது நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அந்த விஷயத்தில் எனக்கு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அதை நான் சாட்சியாக போய் வேளாங்கண்ணி கோவிலில் கூட நான் அந்த வேளாங்கண்ணி மாதாட்ட நான் வேண்டினேன், கடவுள்கிட்ட எங்களுக்காக பேசி இந்த இதை வாங்கித்தாங்க அப்படி சொல்லி. நான் அந்த இதில் எனக்கு அற்புதம் உண்மையாகவே நடந்தது. அதை நான் போய் சாட்சின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆஃப்டர் நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பையனுக்கு காலில் என்னன்னு தெரில, திடீர்னு நல்லா நடந்துட்டு இருந்தோம், கீழே விழுந்தான். அது என்னன்னு தெரியல, ஒரு வீக்கா என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்ன மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் இது பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு அது ஏதாவது அடிபட்டிருக்கும், வீக்காக இருக்கும் அப்படி சொன்னாங்க. பட் முதல்ல அவன் இதாகும்போது எனக்கு ரொம்ப பயம். அப்படி டாக்டர்கிட்ட போகும்போது இது பண்ணும்போதெல்லாம் சத்து மருந்து கொடுங்க அப்படி எல்லாமே சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆக்சுவலி நானே ஓவர் திங்கிங், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு. அப்போது எல்லாரும் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அப்படி சொன்னால் எனக்கு அதை நினச்சி ஐயோ நம்ம பையனுக்கு எதுவும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓவர் திங்க் ஆகி நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் நான் ப்ரேயர் பண்ணது கடவுளே, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, எந்த ஆபத்து இருந்தாலும் அதை நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் இப்போவும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவன் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்தான். ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரி நான் ஏன் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொன்றா யோசிக்க நம்ம அந்த ஓவர் திங்கை விட்டுட்டு நான் அந்த பைபிள் வாசிக்கிறது இந்த மாதிரி நான் வர என்னோட மைண்டில் இது எப்படி நம்மளுக்கு நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கும்போது எல்லா இடத்துலையும் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் கடவுள் மட்டும்தான். அந்த அற்புதம் வேணுங்கும்போது, அந்த தேவை வேணுங்கும்போது நான் கடவுள்கிட்ட போயிடுறேன். அப்போ எனக்கு அது கடவுள் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல நான் கடவுளை கொண்டு வைக்கிறது கிடையாது. இல்லை, நான் அப்படி தான் இருக்கிறேன். அது எனக்கு புரிஞ்சுது, அன்னைக்கு தான் புரிஞ்சுது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோம், அதை கடவுள்கிட்ட அழுது கேட்கும்போது அந்த நேரம் நான் அழுகிறேன், புலம்புறேன், எல்லாம் பண்ணுறேன், கடவுள்கிட்ட கேட்குறேன். கடவுளை எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல கூட நான் போகிறேனாங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஒரு டைம் நான்
ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான், ஏன்னா 3 இயர்ஸ் ஆயாச்சு, அவன் இந்த ஸ்கூலுக்கு போகணும், நம்ம ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படி நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுக்கிட்டு, இப்படி நம்ம இந்த இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் நான் யோசித்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன என்ன பண்ணோம், என்ன அப்போ என்ன பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோ த்ரூ பண்ணும்போது எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் நான் கடவுள்கிட்ட போய் நின்றுருக்கேன். அந்த கடவுள் அது க்யூர் பண்ண பிறகு தான் நான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் அதை யோசிக்கும் போது நான் அப்போ நம்ம கடவுள் இவ்வளோ செஞ்சிருக்கு, கடவுளுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணோம். அப்பவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். கடவுள் நிறைய ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர், இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரேயருங்கிறதே போயிடுச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் மாற்றி 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 இருந்தது. ஆனால் நான் ஏதாவது தேவைன்னா உடனே போகிறது கடவுள்கிட்ட தான் போகிறேன். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அந்த கடவுள் எனக்கு கொடுத்துடவும் செய்கிறாங்க. அதுவும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் சரி நம்ம என்ன, அதுக்கப்புறம் நான் இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இது சொல்லக்கூடாது, நம்ம எனக்கு புரிஞ்சது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சந்தோஷம்னு ஒருத்தவங்க ஒரு மனுஷன் என்கிட்ட தான் போகிறேன், கவலைன்னு வரும்போது தான் கடவுள்கிட்ட போகிறேன். ஏதோ ஒரு விஷயம் கடவுள்கிட்ட என்கிட்ட கடவுள் பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதுனால கடவுள் சித்தத்துப்படி எனக்கு அது நல்லதாக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் அதை யோசிக்கும்போது எனக்கு சொல்ல தெரியல, பட் நிறைய நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயத்துக்குமே நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஆள். எனக்கு இப்போ இந்த ஓவர் திங்க் குறைஞ்சிருக்கு. எல்லாமே ஒன்று ஒன்றா எனக்கு மாற்றி மாற்றி இப்போ ஒன்று ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அப்படிலாம் அந்த இது ஓவர் திங்க் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நானே யோசித்து நானே என்ன ஒரு பிரச்சனையை ஆக்கிக்குவேன். அந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்டு நான் என்ன மாற்றிக்கிட்டு நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தகுந்த காலமாக இந்த ஒரு 4 மந்த்தாக 3 மந்த் 4 மந்த்தாகவே இருக்குது. அதை நான் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா இது போடணும் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நான் போடலை. பட் இது ஏன் போடக்கூடாது, போடலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு, ஏன்னா நான் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, ஒரு சாட்சி கூட. எனக்கு வாழ்க்கையில் பர்சனலாக நிறைய அற்புதம், நான் பர்சனலாகவே சொல்கிறேன், நிறைய அற்புதம் நடந்திருக்கு. இந்த விஷயம் இப்படி மாறுமான்னு நினச்சிருப்பேன். எனக்கு அந்த ஒரு 2வது வாரத்துலேயே அதாவது மாறிடும். இப்படி இருக்கு, இது மாறுமா, இப்படி சொல்கிறாங்களே இது மாறுமா, எனக்கு மட்டும் கிடையாது, இவங்க விஷயத்தில் இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சா கூட அந்த விஷயம் எனக்கு, நான் அதுக்கு இவங்களுக்கு இப்படி இருக்கட்டும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணது கூட அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ நம்ம ஏன் இதை சொல்லக்கூடாது? அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், உடனே போய் கொஞ்சம் கடன் தர்றவங்க கிட்ட கேட்போம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஸ் யார்ட்டையாவது இருந்தால் கேட்போம். ஆனால் நான் ஏன் முதல்ல கடவுளை தேடி போக மாட்டேங்க, அவரே ஏதாவது ஒரு வழியை வச்சுருப்பாரு, அவரே ஒரு உணர்த்துவார், நீங்கள் போங்க கிடைக்கும், அல்லது இங்கே போய் இது கிடைக்கும், அல்லது இது உனக்கு நெசசரி இல்லை அப்படி சொல்லி நம்மளையே இது உணர்த்துறாருங்கிறது வந்து எனக்கு ஒரு சில பாயிண்ட்ல ரொம்ப புரிஞ்சுது. நான் கடன் மட்டும் சொல்ல, வியாதியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்ம கடவுள்கிட்ட போய் சொன்னால் அது நம்மகிட்ட கடவுள் கிடைக்குங்கிற பிலீவ் வந்து எப்போ வந்து வரும்னா நம்ம அதை அனுபவிக்கும் போது. ஆனால் நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அனுபவிக்கிறேன். அதனால் எனக்கு அது வந்து கண்டிப்பாக சொல்லணும், இதை வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு அந்த சில விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடந்தது இப்போ மட்டும் கிடையாது, நான் எங்கேஜில் இருக்கும்போதுமே நான் இந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுறேன்னா அதை உடனே எனக்கு அன்னைக்கு இந்த எங்கேஜ்லலாம் இருக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நம்மளுக்கு இப்படி நடந்துச்சுல்ல, நம்ம இதை அன்னைக்கு நினச்சோம், அது அப்புறம் நடந்துச்சுல்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் இந்த டைம் ஹீல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வரும்போது அதை டைம் உணர்த்துது, டைம் அதை விட்டு வெளியே கொண்டு வருது. நான் எங்கேஜில் இருக்கும்போதும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி, ஆஃப்டர் பேபியும் சரி, சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போதும் சரி, சைல்ட்ஹுட் எல்லாமே ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நம்ம எல்லாமே நம்மளுக்கு மறந்துடாது, எரேஸ் ஆகிடாது மைண்ட் அவுட். ஸோ அப்படி இருந்த டைமில் நான் ஒவ்வொன்றா யோசிக்கும் போது நம்ம இப்படி அன்றைக்கி நினச்சோம், ஆனால் இது ஒரு 1 இயரில் நம்மளுக்கு இது நடந்தது இல்லையா, இது 2 நாளில் நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இப்போ தோணுது. ஆமாம், இப்போ அப்படி அது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று நம்ம உண்மையாக இருந்திருக்கோம். கடவுள் சித்தப்படி அது நம்மளுக்கு உண்மையாக இருந்திருந்திருக்கும். அந்த உண்மைக்காக கடவுள் நம்மளுக்கு ஏன் நம்ம இதை வந்து நல்லது வாங்கும்போது கடவுளே, கெட்டது வரும்போது கடவுள், நல்லதுக்கும் கடவுள்கிட்டே போவோம், கெட்டதுக்கும் கடவுள், எல்லாமே கடவுள் தான். இங்கே படைச்சது எல்லாமே கடவுள் தான். அவரை நம்ம மாட்டுக்கும் போய் வர மற்ற மந்திரவாதிகளை நம்புகிறோம், எல்லாரையும் நம்புகிறோம். அதை விட்டுட்டு ஏன் நம்ம கடவுளை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சின்ன தோணுச்சு.
ஸோ நான் எனக்கு இது தோணுனதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. எதுக்காகன்னா, யாராவது ஒருத்தவங்க இப்போ நான் சொல்றது எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சில பேர் சில பேர் நம்ம ஒரு ஆர்சி கிறிஸ்டினாக இருக்கட்டும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ நான் வந்து என்னோட பர்சனல் தான் சொல்கிறேன். இது யாருக்கும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே கிடையாது. என்னோட பர்சனல். நான் இப்போ இந்த வீடியோ நம்ம சும்மா நார்மலாக இறை வார்த்தை, இது நம்ம அதிகாரம், பாடல், ஒரு வசனமாக இருக்கட்டும், ஒரு ஜோமாலையாக இருக்கட்டும், எதுனாலும் போடலாம். பட் என்னோட ஃபீல் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தேவையா, முதல்ல கடவுள்கிட்ட போய் கேட்போம். முதல்ல எதுக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது தாங்க. அது நல்லதா இருந்தால் கடவுள் உடனே தருவார். கெட்டதா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு எது தரணுமோ அதை தருவார். அதை நம்ம நம்பணும். அதுக்கு நம்ம கடவுள் சொல்கிறத கொஞ்சமாவதுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டு நம்மளுக்கு கடவுள் தரலையே நினைக்கிறது வேற. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. நம்மகிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. நம்மகிட்ட இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, நம்ம கிறிஸ்மஸ்க்கு 1000 நாள் ட்ரெஸ் எடுத்து போடுறோம், 1000 ட்ரெஸ் எடுத்து போடுறோம் ஒரு ட்ரெஸ்ஸையே. அதில் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். கடவுளுக்கு ஏதோ ஒரு உகந்த விதத்தில் நம்ம இருக்கலாம். அதனால் என்னோட பர்சனலாக நான் இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஸோ நான் அதனால் இப்போ நான் யோசிச்சேன், எதுக்கு நம்ம இந்த சேனலை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம இவ்வளோ நாள் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம இதை ஒரு இதாக பண்ணலாம் அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நான் என்னோட இதுக்கு நடக்கும்போதும் அவனுக்கு இப்படி பிரச்சனை இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்றா பார்ப்போம், யோசிப்போம். அப்படி இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்து, அதை ஒன்றுமே இல்லாமல் எனக்கு கடவுள் ஆக்கிட்டாரு. அதுக்கே நான் ஒரு பெரிய சாட்சி. ஒன்றுமே இல்லை, பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து எனக்கு ரொம்ப நானாக ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டேனான்னு எனக்கு தெரியாது. நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சில விஷயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப நான் யோசிச்சு எனக்கு பயம் இருந்தது. எல்லா விஷயத்தையும் எனக்கு கடவுள் மாற்றிருக்கு. எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்திருக்கு. நான் முன்னாடி சொன்னா நான் ரொம்ப இந்த ஃப்ரீக்லாம் கிடையாது. நான் வந்து இசப்பா அப்படி கிடையவே கிடையாது. இப்போவும் நான் வந்து அதுக்குன்னு 24 மணி நேரமே அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகணும். ஜெயம் தான் கர்த்தரால் வரும். நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவையா, ஏதோ ஒரு கவலையா, ஏதோ ஒரு வேணுமா, எதுனாலும் சரி, ஏதாவது ஒரு உதவியா, எது நீங்கள் முதல்ல கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஒரு ஜெபம் பண்ணி, எனக்கு ஆண்டவரே எனக்கு இப்படி தாங்க, எனக்கு இது வேணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல கடவுள்கிட்ட போய் கேளுங்க. கெட்டதாக இருந்தால் கடவுள் அதை எப்படி நல்லதாக மாற்றி தரணுமோ தருவாங்க. நல்லதாக இருந்தால் அதை எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தர முடியுமோ அதை தருவாங்க. அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கொஞ்சம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இது என்னோட ஒரு சின்ன ஒரு இதுதான், சின்ன சாட்சி மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு எப்படி எனக்கு எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் இதுக்கப்புறம் இந்த இறை வார்த்தை, நம்மளோட தினம் ஒரு வசனம், தினம் ஒரு அதிகாரம், இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதுவும் இந்த ஈஸ்டருக்கு அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அவர் நம்மளுக்கு அற்புதம் செய்ய வர அவ்வளோதான். அப்படி நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது, நீ பயப்படுகிற காரியம் அற்புதமாய் முடியும்னு வரும், நீ பயப்படுகிற ஜெயமாய் முடியும்னு வரும், அப்படி இல்லைன்னா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு வரும். இப்படிதான் எனக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்கு அந்த வசனம் பெருசாக தெரியல. இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம நான் கோத்ரூ பண்ணும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடவுள் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு கெட்டது தவிர்க்க முடியாது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணி என்ன குறைவா கொடுத்து அதை இது பண்ணலாமோ அதை டேலி பண்ணியிருப்பாரு. தவிர மற்றபடி அவர் வந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணுற தெய்வனே கிடையாது. அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். அதனால் நம்ம ஏதாவது தேவை, எதுவும் உதவி, எதுவும் நோய் நொடி எதுனாலும் சரி, கடவுளே எனக்கு சுகமாக்கி தாங்க. இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தில் 100% கொடுக்காம ஒரு 50% நம்மளுக்கு தந்திருப்பார். ஆனால் அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த 50% அவர் எப்படி எடுக்கலான்னு தான் பார்த்துட்ருப்பார். அதனால் நம்ம அதை வந்து உணர்ந்து பார்த்தா அது எனக்கு புரிஞ்சுது. ஸோ எனக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் நம்புனா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் நம்பினா எனக்கு நிறையா நடந்திருக்கு. நான் இன்னும் நம்புகிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும், நிறைய விஷயங்கள் தேவை, நான் இன்னும் நிறையா நான் படிக்கணும். நான் அப்படிலாம் இப்போ நான் எய்ம் பண்ணுறேன். முன்னாடி நான் இந்த ஆஃப்டர் பேபி நான் எதுவுமே எய்ம் பண்ணது கிடையாது. படிக்கணும்னு எய்ம் பண்ணது கிடையாது, வேலைக்கு போகணும்னு எய்ம் பண்ணது கிடையாது. இப்போ நான் கொஞ்ச நாளாகவே என்னுடைய
ஓவர் திங்கை நான் விட்டு எல்லாமே விட்டு அந்த ஆஃப்டர் பேபி டிப்ரெஷன் எல்லாமே விட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்து நான் ஒரு க்ரோத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுக்குப்படி கடவுள் எனக்கு நிறைய தந்துட்டுருக்காரு. அதுக்கு நன்றி நன்றி. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவைப்படுற விஷயங்களை கஷ்டமாக இருக்க விஷயங்களை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அதில் என்ன நல்லதோ அது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஆமாம். தேங்க்யூ.